வணக்கம். செய்திகள் வாசிப்பது நித்தியா. இன்றைய முக்கிய செய்திகள். நாட்டை உலுக்கிய கொலை வழக்கில் தீர்ப்பு. கொல்கத்தா அரசு மருத்துவமனையில் பயிற்சி பெண் மருத்துவர் பாலியல் படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் சஞ்சய் ராய் குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. தண்டனை விவரங்கள் வரும் 20ஆம் தேதி அறிவிக்கப்படும் என்று கொல்கத்தா சியால்தா நீதிமன்றம் அறிவித்துள்ளது. பிப்ரவரி 15ஆம் தேதி முதல் பிப்ரவரி 24ஆம் தேதி வரை காசி தமிழ் சங்கமம் நடைபெறுகின்றது. தமிழ்நாட்டில் இருந்து முதல் குழு 13ஆம் தேதி அழைத்துச் செல்லப்படுகின்றது. காசி தமிழ் .iitm.ac.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யலாம். ஐஐடி இயக்குனர் காமகோடி தெரிவித்துள்ளார். பெங்களூரு இரட்டை கோபுர திட்டத்திற்கு கர்நாடக அமைச்சரவை ஒப்புதல். அனைத்து அரசு துறைகளுக்கும் அலுவலகங்கள் அமைக்கும் வகையில் பிரம்மாண்ட இரட்டை கோபுர கட்டடத்தை நிறுவ கர்நாடக அரசு முடிவு செய்துள்ளது. தோராயமாக ரூபாய் 1500 கோடி மதிப்பில் 8.72 ஏக்கரில் இந்த இரட்டை கோபுர கட்டடம் 59 அடுக்கு மாடிகள் கொண்டிருக்கும் என தகவல் வெளியாகி உள்ளன. முதல்வர் கையெழுத்திட்டால் மது விற்பனையை நிறுத்தலாம். தமிழக முதல்வர் கையெழுத்திட்டால் டாஸ்மாக் மது விற்பனையை நிறுத்தலாம். மதுவை ஒழிப்போம் என்ற விளம்பரம் ஒருபுறம், பொங்கல் நாட்களில் ரூபாய் 725 கோடி டாஸ்மாக் வருமானம் ஒருபுறம். தமிழ்நாட்டை போதை நாடாக மாற்றியது ஒன்றுதான் திமுகவின் சாதனை. மதுவை ஒழிக்க எந்த நடவடிக்கையும் அரசு எடுக்கவில்லை. இது கண்டனத்துக்குரியது என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் பணி வரும் 25ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டம் தமிழகம் முழுவதும் ஜனவரி 18 வரை 85% நிறைவு பெற்றுள்ளது. விடுபட்ட குடும்ப அட்டைதாரர்கள் பொங்கல் பரிசு தொகுப்பினை பெற்று பயன்பெறலாம் என்று கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் தெரிவித்துள்ளார். அரசு பேருந்துகளில் பொதுமக்கள் முன்பதிவு செய்து பயணம் செய்ய வேண்டும் என்பது குறித்தான விழிப்புணர்வை அதிகம் ஏற்படுத்த வேண்டிய தேவை உள்ளது. திருச்சியில் ஆய்வு செய்த பின் போக்குவரத்து துறை அமைச்சர் எஸ். சிவசங்கர் பேட்டியளித்துள்ளார். கடந்த ஆண்டு முன்பதிவு செய்து பொங்கல் விடுமுறைக்காக பயணம் செய்தவர்கள் மொத்தமே 3 லட்சம் பேர்தான். இந்த ஆண்டு ஒரு வழியில் முன்பதிவு செய்து சென்றவர்களின் எண்ணிக்கை 3.20 லட்சம் எட்டியுள்ளது. மீண்டும் திரும்பி செல்பவர்களின் எண்ணிக்கையும் சேர்த்தால் 5 லட்சம் பயணிகளுக்கும் அதிகமாக இருக்கக்கூடும் என எதிர்பார்க்கின்றோம் என்று எஸ். சிவசங்கர் தெரிவித்துள்ளார். பயணிகள் வருகைக்கு ஏற்ப தேவையான அளவிற்கு பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மக்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் பயணம் செய்து வருகின்றனர். சபரிமலையில் நிறைவு பெறுகின்றது மகர விளக்கு தரிசன காலம். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் இன்றுடன் நிறைவடைகின்றது மகர விளக்கு பூஜை தரிசன காலம். இன்று இரவு 10 மணி வரை மட்டுமே பக்தர்கள் தரிசிக்க அனுமதி என தேவசம் போர்டு அறிவித்துள்ளது. காசா போர் நிறுத்தம் இன்று அமலுக்கு வருகின்றது. காசாவில் போர் நிறுத்தம் செய்ய இஸ்ரேலும் ஹமாஸும் மேற்கொண்ட ஒப்பந்தம் இன்று அமலுக்கு வருகின்றது. போர் நிறுத்த நேரத்தில் மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க கத்தார் வெளியுறவுத்துறை அமைச்சர் தகவல் தெரிவித்துள்ளார். காசா போர் நிறுத்தம் இந்திய நேரப்படி இன்று மதியம் 12 மணிக்கு அமலுக்கு வருகின்றது. தென்காசி மாவட்டத்தில் இரவு முழுவதும் பெய்த தொடர் மழையால் குற்றால அருவிகளில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மெயின் அருவி, ஐந்தருவி உள்ளிட்ட அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. திமுக ஆட்சி முடிவுக்கு வர இன்னும் 13 அமாவாசை தான் இருக்கின்றது என்று எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். 2026இல் கண்டிப்பாக அதிமுக ஆட்சி அமையும் என நம்பிக்கை இருக்கின்றது என்று ஆருடம் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் இன்று முதல் தனது சேவைகளை நிறுத்திக் கொள்வதாக டிக்டாக் செயலி அறிவிப்பு. டிக்டாக் செயலிக்கு அமெரிக்க அரசு தடை செய்யும் சட்டம் அமலுக்கு வருவதை முன்னிட்டு இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. சைபர் குற்றங்களை தடுக்க இந்தியா அமெரிக்கா ஒப்பந்தம். சைபர் குற்றங்களான பயங்கரவாத அமைப்புகளுக்கு நிதியுதவி வழங்குதல் போன்றவற்றை தடுப்பதில் இந்தியா அமெரிக்கா இடையே ஒத்துழைப்பை மேம்படுத்தும் ஒப்பந்தம் நேற்று கையெழுத்தானது. அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் நாளை பதவியேற்க உள்ளார். இந்நிலையில் தற்போதைய அதிபர் ஜோ பைடன் நிர்வாகத்துடன் இணைந்து மத்திய அரசு பல்வேறு ஒப்பந்தங்களை நிறைவேற்றி உள்ளது. அதன் ஒரு பகுதியாக சைபர் கிரைம் விசாரணைகள் தொடர்பான ஒப்பந்தம் டில்லியில் நேற்று கையெழுத்தானது. இந்நிகழ்ச்சியில் அமெரிக்காவுக்கான இந்திய தூதர் வினய் குவாத்ரா மற்றும் அமெரிக்காவின் பொறுப்பு உள்துறை இணை அமைச்சர் கிறிஸ்டி கேன்கல்லோ ஆகியோர் பங்கேற்றனர். திமுக ஆட்சியில் அவலம், அண்ணாமலை ஆவேசம். தாம்பரம் போலீஸ் எல்லைக்கு உட்பட்டு 8 இடங்களில் ஒரே நாளில் செயின் பறிப்பு சம்பவம் நடந்திருப்பது பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தி உள்ளது. குறிப்பாக பெண்ணரசியிடம் தாலி சங்கிலி பறித்து சென்று இருக்கின்றனர். திமுக ஆட்சியில் பெண் காவலரிடமே செயின் பறிப்பு நடக்கும் அளவுக்கு மக்கள் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி இருக்கின்றது. சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கும் பணியில் அரசு ஈடுபட வேண்டும் என்று பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார்.
பரந்தூர் விமான நிலையம் மிக அவசியமான ஒன்று என்று தாவேகா தலைவர் விஜய் மக்களை சந்திக்கலாம். விஜய் உட்பட யார் வேண்டுமென்றாலும் பரந்தூர் சென்று மக்களை தாராளமாக சந்திக்கலாம் என்று நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். அரசியல் ரீதியாக நஷ்டம் ஏற்பட்டாலும் நாடு முழுவதும் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படுவதை உறுதி செய்வோம். மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி உறுதி. பீகாரில் மக்களை ஏமாற்ற நடத்தப்பட்ட போலி கணக்கெடுப்பு போல செய்ய மாட்டோம். ஒவ்வொரு துறைகளில் சமூகங்களின் பங்களிப்பை வெளிச்சம் போட்டு காட்டும் வகையில் நடத்தப்படும். சிறந்த அரசியலமைப்பை நமக்கு வழங்கிய அரசியல் நிர்ணய சபையின் அனைவரையும் நாம் வணங்குகின்றோம். 1950 முதல் 51 முதல் 52ஆம் ஆண்டில் நாட்டின் முதல் தேர்தல் நடந்தபோது நாட்டில் ஜனநாயகம் நிலைக்குமா என்ற சந்தேகம் சிலருக்கு இருந்தது. ஆனால் இந்தியா ஜனநாயகத்தின் தாய் என்று நிரூபித்துள்ளது என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் தடை செய்யப்பட்ட டிக்டாக் செயலி சட்ட விதிகளின்படி அமெரிக்காவில் டிக்டாக் செயலிக்கு விதிக்கப்பட்ட தடை அமலுக்கு வந்தது. உத்தரப்பிரதேசத்தில் நடைபெற்று வரும் கும்பமேளாவில் பயங்கர தீ விபத்து. உணவு சமைத்த போது சிலிண்டர் வெடித்ததால் 25 கூடாரங்கள் எரிந்து சேதமானதாக போலீசார் தகவல் தெரிவித்துள்ளனர். தற்போது தீ கட்டுக்குள் வந்ததாகவும் நல்வாய்ப்பாக உயிரிழப்புகள் எதுவும் இல்லை எனவும் தீயணைப்பு வீரர்கள் தகவல் தெரிவித்துள்ளனர்.